இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 24/4/2026 ஏப்ரல் மாதத்திலே வெள்ளிக்கிழமையான இன்று ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரையிலே 11ஆவது நாள், வளர்பிறையின் அஷ்டமி. சப்தமி காலையில 2 மணி 1 நிமிஷத்தோட முடிஞ்சு அஷ்டமி வந்துடும். புனர்பூசம் காலையில 1 மணி 42 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் புஷ்ய நட்சத்திரம் வந்துடும், கடகராசி. இந்த வெள்ளிக்கிழமை அஷ்டமி வந்தா துர்காஷ்டமின்னு பேர். இன்றைய நாளிலே நீங்க எவ்வளவு தூரம் துர்கை அம்மனை வழிபடுகிறீர்களோ, அஷ்டம்னா 8ன்னு பேர். அப்போ 8 அப்படிங்கிறது அந்த 8 கையோடு இருக்கிற அம்மன், 8 கை அம்மன் அப்படின்னு சொல்லுவோம். கொல்லிமலையில எல்லாம் பிரசித்தமான அம்மன் 8 கை அம்மன். அப்படி அந்த 8 கை அம்மனை வழிபடுவதனாலே இன்றைக்கு பல விதத்திலும் நன்மைகள் உண்டு. வெள்ளிக்கிழமை அஷ்டமி, பூச நட்சத்திரம், உசைந்த நாள் இன்னைக்கு. நீங்க எந்த காரியம் செய்யறதுனாலும் இன்னைக்கு சுவாமியெல்லாம் நினைச்சுட்டு செய்யுங்க, பல நன்மைகள் உண்டு. நல்ல நேரம் காலையில 12:30 1:30 மணி வரைக்கும், மத்தியான வேலையில 4:30 6, 10:12 ராகு காலம், 3 4:30 யமகண்டம், 7:09 குளிகை நேரம். மேற்கு பக்கம் போறவங்க கொஞ்சம் வெள்ளத்தை வாயில போட்டுட்டு போங்க. மேஷ லக்னம், சூரியன் 2 வினாடி இருப்பார், 53 வினாடி இருப்பார். 6 மணிக்கு சூரியன் உதய நேரம். இந்த மூலம் பூராடம்ங்கிற தனுசு ராசிக்காரர்கள் இந்த சந்திராஷ்டம். சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியிலே புதனுடன் அமர்கிறார். சுக்கிரன் ஆட்சியிலே ரிஷபராசியில. மிதுனத்திலே குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றவராய் அமர்ந்து கொள்கிறார் புதனுடன். சிம்மத்திலே கேது, கடகத்திலே சந்திரன், கும்பத்திலே ராகு, சனி செவ்வாய் மீனராசியில. இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்து இருக்கிறார்கள். பரிவர்த்தனை யோகத்தை விட்டு விடுபட்டு விட்டார்கள். இன்றைய நாளே அஷ்டமி திதி, மேல் நோக்கு நாள். நிறைய முன்னேற்றமான காரியங்கள் செய்யலாம். நம்ம தொடர்ந்து ஒரு நாளுக்கும் ஒரு ராசிக்கும் பலனிப்பார். துலாம் ராசி நண்பர்களே, மற்றவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். வேலையில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேர்டன் இருக்கக்கூடிய நாள். சாயங்கால வேளையில புதிய நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய நாள். உங்களுடைய வித்தைக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்க இன்னைக்கு மனசுல தைரியமா சில டிசிஷன்லாம் எடுப்பீங்க. நிறைய மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. துர்கை வழிபடுவதும் 3 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன்.